வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியாக சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஒரு முனிவர் வந்தார். குரு மாதிரி வந்தார். வந்து அவர் உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தார். உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் இருந்தார். சாமி, நீங்கள் மட்டும் உபதேசம் பண்ணுறீங்க, உங்கள் உபதேசத்தெல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கெலாம் எங்களுக்கு பொறுமை இல்லை. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த மந்திரத்தை சொன்னால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். அதுமாதிரி ஒரு இதை சொல்லுங்கள், ஈஸியாக சொல்கிற மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள், அது போதும்னார். உடனே அவர் என்னடான்ட்டு பார்த்தாரு. அந்த குரு யோசிச்சார், என்ன இது அப்படின்ட்டு. உடனே என்ன சொன்னார், இதுவும் கடந்து போகும். அப்படியே கொஞ்சம் அவர் இதோட வேதனையோட சொன்னார், இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு. இப்படிலாம் பேசுகிறாங்களே, இதுவும் கடந்து போகும்னு சொன்னார். உடனே எல்லாம் என்ன நினச்சிட்டாங்க, அதுதான் மந்திரம்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் கடந்து போகும். நல்லா ரொம்ப நாள் உழைத்துக்கிட்டே இருந்த ஒரு அம்மா, பரவாயில்ல, நம்ம வந்து சாகிற வரைக்கும் உழைக்கணும்னு நினச்சோம், அது இல்லை, இப்போ நம்ம வந்து எதுவும் மாறும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சந்தோஷமாக இனிமேல் நம்முடைய வாழ்க்கை மாறுன்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு சரியாக படிக்காத மாணவர் அவர் பார்த்தாரு. அவரும் இதுவும் கடந்து போகும்னு சொல்லிவிட்டு நம்முடைய வாழ்க்கை இனிமேல் மாறிடும் அப்படின்ட்டு போனார். ஒன்று ஒரு வியாபாரம் பண்ணுறவர், வியாபாரம் பண்ணுறதுல அதிகமாக நஷ்டமாக இருந்தது. அவரும் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிட்டார். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்குள்ள இடர்பாடுகளெல்லாம் நீக்கிட்டு மறந்துட்டு இதெல்லாம் மாற்றிக்கலாம், நம்ம மாறி போவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷமாக போயிட்டாங்க. ஒரு சின்ன வார்த்தை தான். அந்த முனிவர் வந்து எதேச்சையாக சொன்ன ஒரு வார்த்தை அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையே மாற்றிடுது. வாழ்க்கை என்பது நம்பிக்கை தான். நம்ம எதுவுமே மாறாததில்லை, எல்லாமே மாற்றத்துக்கு உண்டானது தான். நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அது கஷ்டம் நிலையானதல்ல, அது மாற்றத்துக்குள்ளானது தான். சந்தோஷமும் நிலையானதல்ல, அதுவும் மாற்றத்துக்கு உண்டானது தான். அதனால் நாம் இப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவர் வந்து இதுதான் இப்போ நிலை, நம்மளுடைய வாழ்க்கையே அப்படி தான் இருக்கணும்னா நினைக்க வேணாம். எந்த நிலையிலும் நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நல்லதுண்டாக்கும் என்றது தான் இந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.